எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி காட்டுகிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு விதைக்க கண்டிப்பாக பயன்படும். நடிகர் சந்தானம் அவர்களை குறிவைத்த பெரியாரிஸ்டுகள், கண்டு கொள்ளாத சந்தானம், கடுப்பாகிய வன்னியர்கள், என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த காணொலியில் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தானம் அவர்களுடைய நடிப்புல பிப்ரவரி 1 அன்னைக்கு வெளியாக போற திரைப்படம் தான் வடகப்பட்டி ராமசாமி. இந்த வடகப்பட்டி ராமசாமின்ற இந்த டயலாக், இந்த படத்துடைய டைட்டில் எல்லாமே கவுண்டமணி அவர்கள் ஒரு திரைப்படத்துல பயன்படுத்தி இருப்பாரு. எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த காமெடி கூட. எது, வடகப்பட்டி ராமசாமி செத்து போயிட்டானா, அவன் எனக்கு பணம் கொடுக்கணுமேப்பா அப்படின்ற அந்த விஷயத்தோட இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்துக்கு அந்த டைட்டிலே வச்சிருக்கிறாங்க. அந்த டைட்டிலை ஒட்டி தான் இந்த படத்துல ஒரு சில காட்சி அமைப்புகள் புகுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக சந்தானம் அவர்களுடைய ஊர்ல இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஏண்டா ஊருக்குள்ள சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ராமசாமி நீயாடா அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சந்தானம் அவர்கள் ஒரு கவுண்டரை கொடுக்கிறாரு. இவ்வளவுதான் காட்சி அமைப்புகள். இது ட்ரைலர் கட்டல இடம்பெற்றிருக்கு. இந்த விஷயத்த அவருடைய பொங்கல் வாழ்த்தா இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக சந்தானம் அவர்கள் அவர்களுடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவிடுறாரு. அந்த டைலாக் ஒட்டி இல்லை நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்ற காட்சிகளோட ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தார். அந்த காணொலியை பார்த்த பிற்பாடு பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டு திரியிற அந்த புடலங்கா புரட்சியாளர்கள் பூராவும் சந்தானம் அவர்களை குறி வச்சு 2-3 நாளா கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. காரணம் என்ன அப்படின்னா, பெரியார் அவர்களை யாருமே விமர்சனம் பண்ணிடக்கூடாதான். எப்படி, பெரியார் அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு ஒரு சில காரணங்கள் கூட யாருக்குமே இருக்கக்கூடாதான். இவனுங்க ஒரு கொள்கையை காட்டிட்டு அந்த கொள்கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அதன் பின்னாடியே வந்துடணும் அப்படின்ற மனப்போக்குல சமூக வலைதளங்கள்ல சந்தானம் அவர்களை குதறிட்டு இருக்கிறானுங்க. சந்தானம் அவர்களை குதற வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, சந்தானம் அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, மருத்துவர் ஐயா அவர்களோட பல புகைப்படங்கள்ல இருப்பாரு சந்தானம் அவர்கள். இதனுடைய விளைவாக எப்பயாவது சந்தானம் மாட்டுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த திடல் திண்ணைகள் எல்லாமே 2 நாட்களாக சந்தானம் அவர்களை குறிவைத்து இந்த வன்மத்தை கொட்டிட்டு இருக்கிறானுங்க. அதுவும் முக்கியமா யூடியூப்ல, சமூக வலைதளங்கள்ல யூடியூப் புரோட்டஸ்ட் ஒரு புறம்போக்கு ஒன்று திரிஞ்சிட்டு இருக்கும். அந்த புறம்போக்கு என்ன அப்படின்னா, 200 ரூபாய் காசை வாங்கிட்டு என்ன தப்பு பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிற ஒரு பரதேசி. அது அந்த பரதேசி பயங்கரமா பேசி வச்சிருக்கு. டேய், யாரா நீலாம், ஜோக்கர் பையா, யாரா நீ சொல்லு பார்க்கலாம். இவரு மிரட்டுறாராம் சந்தானம் அவர்களை. இவருடைய மிரட்டுதல் அப்படியே சந்தானம் நடுங்கி போயிருக்கிறாராம். டேய், சிரிக்க வைக்காதரா டே யூடியூப் ப்ரோட்டோஸ் மைனர், புரியுதா இல்லையா? முதல்ல உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பாடுறா. நாங்களாம் வெளிப்படையா பேசணும் அப்படின்னு வச்சுக்க அசிங்கப்பட்டு போய் நின்றுடுவேன், புரியுதா இல்லையா? உன் சாதி என்ன, நீ எங்க இருந்து வந்த, எந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ண, எந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்கிற, உன் குடும்பத்தோடைய விஷயம் என்ன அப்படின்ற விஷயம்லாம் நாங்க பேசணும் அப்படின்னு வச்சுக்க மூளையை கழட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு அப்படின்னா, வெளியே இருக்குதான் சாணி, அதுல சந்தானம் அவர்கள் மூளையை காட்டி வச்சுட்டாராம். இவர் சொல்றாரு, பகுத்தறிவு போர்வால் இவரு. ஏண்டா டே, உன்னெல்லாம் பார்த்தா காமெடி பீஸோட மிகப்பெரிய காமெடி பீஸா நினைக்கிறேன் நீங்கெல்லாம், சொல்லு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சுத்திட்டு இருப்பாரு. அவருக்கு எங்க இருந்துதான் வந்துச்சோ இல்லையப்பா, அவருடைய எக்ஸ் வலைதளத்தை நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அப்படி எவ்வளவு வன்மை சந்தானம் அவர்களின் மீதும் சந்தானம் அவர்களுடைய சமூகத்தின் மீதும் எவ்வளவு வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவு வன்மத்தை கக்கி வச்சிருக்கிறான். ஆனா கமெண்ட் செக்ஷன் பூராவும் அந்த ஆள் பூட்டு போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான். சந்தானம் இப்படி, சந்தானம் அப்படி, சந்தானத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா, சந்தானத்தை நாங்க ராமதாஸா தான் பாக்குறோம் அப்படின்ற மீம் மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணி வச்சிருக்கிறான். குள்ள பாய், புரியுதா இல்லையா? நீ திரை விமர்சனம் பண்ற அப்படின்னா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும், புரியுதா இல்லையா?
அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அந்த வேலையை பார்க்காம பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற ஒரு சமூகத்துடைய தலைவரை குறிப்பிட்டு எவனோ ஒருத்தன் போட்டு வச்சிருக்கிற பதிவெல்லாம் நீ ஷேர் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச அப்படின்னா, எங்கேயாவது உங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் பாரு, ஏதாவது நடக்கத்தான் செய்யும். அப்புறம் வன்னியர்களை பார்த்து வன்னியர்கள் சாதிய வெறியர்கள், வன்னியர்கள் இது அது அதெல்லாம் பேசக்கூடாது. நீ புரியுதா இல்லையா? சந்தானம் ராமசாமியை விமர்சனம் பண்ணக்கூடாதா? ஏன் உலகத்துல ஒரே ஒரு ராமசாமி தான் இருக்கிறாரா? அவர் தான் பாத்தீங்கன்னா ராமசாமியா? அந்த ராமசாமி மட்டும்தான் பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னாரா? ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ராமசாமி தான் இருக்காரா? சொல்லுங்க. எத்தனையோ ராமசாமி இருக்கிறான், எத்தனையோ ராமசாமி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க ஏன் பாத்தீங்கன்னா இந்த ராமசாமியை தான் பிடிச்சிட்டார், இந்த ராமசாமியை தான் பிடிச்சி பாத்தீங்கன்னா அவர் விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்னு சந்தானம் அவர்களையும் சந்தானம் அவர்களுடைய சமூகத்தையும் பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதே இந்த நாரவாயிங்க போறான் யூடியூப் புரோட்டர்ஸ், இந்த வலைபேச்சு பிஸ்மி, அப்புறம் இன்னும் நிறைய தற்கூரிகள் இருக்கு, திடல் திண்ணிகள், இவனுங்க பூரா ஜெய்பீம் படுத்தப்ப வன்னியர் சமூகம் அந்த குறவர் மக்களுக்கு உதவி இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு காட்சி அமைப்புகளை மறைச்சு வன்னியர்கள் தான் அவங்க கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு ஞானவேல் அப்படின்ற ஒரு தற்கூரி டைரக்டர் ஒரு படத்தை எடுத்தான், ஜெய்பீம் அப்படின்னு. அந்த படத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தயாரிப்பாளராக இருக்கிற சூர்யாவோ, நடிச்ச சூர்யாவோ ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. பெரும்பான்மை சமூகம் புண்படுத்தி எடுக்கப்பட்ட காட்சிகள் உட்பட அப்பெல்லாம் சொன்னானுங்க. இவனுக்கு என்ன சொன்னானுங்கன்னா, வன்னியர்கள் பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு சங்கடமும் ஆக வேண்டியது இல்ல, படத்தை படமா பாருங்கப்பா அப்படின்னு வன்னியர்களுக்கு பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண இந்த திடல் திண்ணிகளும் இந்த பகுத்தறிவு போராளிகளும் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரைலர் கட்டு, அந்த ட்ரைலர் கட்டை வச்சுக்கிட்டு சந்தானம் அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் வன்னியர் சமூகத்தையும் குறி வச்சு 3 நாளா பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறானுங்க. எவ்வளவு கருத்து சுதந்திரம் பாரு. இவனுங்க எந்த ஒரு விஷயத்த வேணாலும் பண்ணலாம். பல பேரோட நம்பிக்கையா இருக்கிற கடவுளை பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணலாம். எவனா சாமி கும்பிட போனா அவனை கிண்டல் பண்ணலாம். எவனாவது பாத்தீங்கன்னா நாமமோ பட்டையோ போட்டுக்கிட்டு ஒரு போஸ்ட் போட்டா அதுல போய் பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணலாம், கேவலப்படுத்தலாம். அவனுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி எதை வேணாலும் பேசலாம். மீறி கேட்டா கருத்து சுதந்திரம், நாங்கெல்லாம் பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு. இவனுங்க பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இவனுங்களுடைய தலைவர்கள் செஞ்ச தப்பையோ அவனுங்க செஞ்சிருக்கிற விஷயத்தையோ வேற எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டானா போதிக்கும். கருத்து சுதந்திரம்லாம் கண்ணுக்கு தெரியாது. எப்படி நீ கேட்கலாம், எப்படி நீ பேசலாம்? யாரா நீங்க சொல்லு பார்க்கலாம். என்ன கோடு கிழிச்சுட்டு அதை தாண்டக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். பெரியாருக்கு முன்னாடியே அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் பகுத்தறிவுக்கு பாத்தீங்கன்னா முன்மாதிரியா இருந்திருக்கிறார் அப்படின்னு பெரியாரே சொல்லி இருக்கிறாரு. அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெரியார் தன்னுடைய பத்திரிகையிலே குறிப்பிட்டிருக்கிறாரு, என்னுடைய மானசை குருவாக அத்திப்பாக்க வெங்கடாசலம் நாயக்கருடைய பகுத்தறிவு கொள்கையில தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்படியாப்பட்ட அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் பிறந்த வம்சம் தான் வன்னியர்கள். புரியுதுங்களா? நீங்க எங்களுக்கு பகுத்தறிவும் சொல்ல தேவையில்ல, எங்களுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தர தேவையில்லடா. எங்களுக்கு ஒரு புது கொள்கையை பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுடா. அதனால சந்தானம் அவர்களை குறிவைத்து வன்னியர் சமூகத்தையும் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியையும் குறி வச்சு பேசிட்டு இருக்கிற இந்த புரட்சியை போராளிங்க போறான் நிறுத்திக்கிறது நல்லது. புரியுதா? அப்புறம் வன்னியர்கள் ஏதாவது பண்ணிட்டா உடனே வன்னியர்களை பார்த்து சாதி வெறியர்கள், இவர்களுக்கு சாதி எப்படி ஊட்டப்பட்டிருக்கு பாரா அப்படின்னு. உனக்கு தான் ஜாதி வெறியல் அல்ல, உனக்கு தான் சாதியத்தின் மீது பாத்தீங்கன்னா பற்றுதல் கிடையாது இல்ல. சாதாரண ஒரு டயலாக் கவுண்டமணி அவர்கள் ஒரு திரைப்படத்துல பயன்படுத்திய ஒரு டயலாக், அதை படத்தோடைய டைட்டிலா வச்சு அந்த படத்தோடைய விஷயத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அவ்வளவுதானே இது. இதுக்கு என்னடா பாத்தீங்கன்னா மேலே எங்கேயும் குதிச்சுக்கிட்டு கருத்து சுதந்திரத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு இது எப்படியான சந்தானம் பேசலாம், சந்தானத்துடைய மார்க்கெட்டை இலக்க வைக்கிறோம் பாரு. ஏண்டா 10 பேர் ஊருக்கு பாத்தீங்கன்னா கிடையாது. நீங்களாம் பகுத்தறிவு பேசிட்டு இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் தேடி பார்த்தா ஒரு 10 பேர் இருக்க மாட்டீங்க. நீங்க பாத்தீங்கன்னா சந்தானத்துடைய மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா கெடுத்துருவானுங்களாம். மீண்டும் மீண்டும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாவோ இல்ல தேர்தலோ எதுவா இருந்தாலும் சரி, பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களை எதிர்த்துக்கிட்டு வெளிப்படையா உங்களால ஒரு துணுக்கு கூட பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது. இதுதான் நிதர்சனம். புரியுதா? இந்த நிதர்சனத்தை நாங்க பல முறை சொல்லியாச்சு.
மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வன்னியர்களை வந்து குறி வச்சு வன்னியர் சமூகத்தில் இருக்கிற படைப்பாளிகளை குறி வச்சு வன்னியர் சமூகத்தில் இருக்கிற நடிகர்களை குறி வச்சு இவனுங்க போறான் அப்படி நாங்களாம் பொதுவானவர்கள் அப்படின்னு வன்மத்தை கக்கிட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா நாங்கள் நேருக்கு நேராகவே வன்மத்தை கக்கிடுவோம். புரியுதா? நேருக்கு நேராகவே வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கிட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. புரியுதா? உங்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வாழலை. வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கொள்கையில வாழலை. புரியுதா? பெரியாருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் போன சமூகம் வன்னியர் சமூகம். அதனால அழிந்தது வன்னியர்கள் தான் மிக பெருசு. புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் பெரியாருக்கு பின்னாடி போன குடும்பத்தில் இருக்கிற வன்னியர் போறான். இன்னைக்கு வரைக்கும் சாமி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையை விட்டு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அப்படியாப்பட்ட வன்னியர்களை கூட உங்களுடைய சாதிய வன்மத்தால அந்த மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிய வெறியர்களா சாதிய உணர்வாளர்களா மாத்திட வேண்டாம் அப்படின்னு புரட்சிய போராளிகளுக்கும் பகுத்தறிவாதிகளுக்கும் நாங்க சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். சந்தானம் அவர்களை நீங்க என்னடா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மார்க்கெட்டை இலக்க வைக்கிறதுக்கு வன்னியர் சமூகம் ஒன்னா நின்னுச்சு அப்படின்னா நீ இல்ல ஒப்ப இல்ல எவன் ட்ரை பண்ணாலும் சரி அவருடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்காது. புரியுதா? என்ன ஒரு காரணம் என்னன்னா வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளால வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க இருக்காங்க. புரியுதா? ஒட்டுமொத்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக உணர்வோடு அந்தந்த கட்சிகளோட வன்னியர்கள் பயணிச்சா இங்க எவனும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை கேள்வி கேட்க முடியாது. புரியுதா? அந்த ஒற்றுமையாவது வன்னியர்கள் தங்களுக்குள்ள வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புறேன். ஜெய்பீம் இஷ்யூ அப்ப ஒருத்தம் இல்லாம என்ன சொன்னானுங்க அப்படின்னா படத்தை படமா பாருங்கடா அப்படின்னு அட்வைஸ் பண்ண மொத்த பேரும் வெறும் டயலாக். புரியுதா? அந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கொதிச்சு எழுதிட்டு இருக்கிறானுங்க. எவ்வளவு ஒண்ணும் பாத்தீங்களா? வன்னியர் சமூகத்துக்கு வந்தா தக்காளி சட்னி, இவனுங்களுக்கு சும்மா டயலாகா வச்சா கூட அது வந்து பண்ணா ரத்தம். யாரா நீங்க எல்லாம்? புரியுதா இல்லையா? முக்கியமாக வன்னியர் குல சத்திரியர்கள் சமூக வலைதளங்களில் பயணிச்சுட்டு இருக்கிறவங்க இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஒற்றுமை எந்த அளவுக்கு பெருசா இருக்கணும், ஊடகத்துறையில நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து நிற்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட நான் அன்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் விட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.